உள்ளது. பாவம் தான் வேதனை உள்ளது. பரிசுத்தம் சமாதானம் உள்ளது. சந்தோஷம் உள்ளது. பரிசுத்தமாய் வாழ்வதுதான் சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான மனிதராய் இருந்தாலும், அவர்கள் பாவம் செய்தால் அவர்களையும் தண்டிப்பார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். தாவீது ராஜா பத்சபாளிடத்தில் பாவம் செய்தார், உரியாவை கொன்று போட்டார் என்று பார்த்தோம். பின்பு பத்சேபாளை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் தாவீது ராஜாவினிடத்தில் அனுப்பினார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் போனார். போய் ஒரு கதை சொல்வது போல ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது, ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் ஒரு பணக்காரன் ஒரு மனிதனும் ஒரு ஏழை ஒருவனும் இருந்தார்கள். பணக்காரனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது. அதிகமான ஆடுகள் மாடுகள் எல்லாமே இருந்தது. அவன் வீட்டின் அருகில் இருந்த ஒரு ஏழைக்கோ ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி ஒன்று மட்டும் இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும்தான் அவனுக்கு சொத்தாய் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பிள்ளையை போல அவனுக்கு இருந்தது. அவன் மடியில் படுத்துக் கொள்ளும். அவன் சாப்பிடும்போது அவனோடு கூட அந்த ஆகாரத்தை புசிக்கும். மிகவும் செல்லமாக அந்த ஏழை மனிதனுடைய பிள்ளைகளோடு பிள்ளையாக வளர்ந்து வந்தது அந்த சிறிய ஆட்டுக்குட்டி. இப்படி இருக்கிற நிலையில் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு ஒரு வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். வந்த மனிதனுக்கு விருந்து கொடுப்பதற்காக அந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டில் இருக்கிற ஆடுகளையோ மாடுகளையோ எடுத்து வெட்டி சமைக்க மனமில்லை. செத்து போய்விடுமே, நமக்கு பெருக வேண்டுமே என்று அவன் தன்னுடைய ஆடு மாடுகளை எடுத்து வெட்டாமல் அந்த ஏழை வீட்டில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கொன்று சமைத்து போட்டு விட்டான் வந்த வழிபோக்கனுக்கு. இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவன் செய்தான் என்று நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவினிடத்தில் சொன்னார். இதை தாவீது ராஜா கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, அப்படிப்பட்டவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் 1க்கு 4ஆக நாலத்தனியாய் அவன் திரும்பி கொடுக்க வேண்டும் என்று கோபமாக தாவீது ராஜா நியாய தீர்ப்பை கொடுத்தார். இதை கேட்ட நாத்தான் தீர்க்கதரிசி உடனே அந்த மனிதன் நீதான் என்று சொன்னார். அது வேறு யாரும் அல்ல, நீதான் அந்த மனிதன் என்று சொன்னார். கர்த்தர் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆடு மாடுகளின் பின்பாக சென்று நீ ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை எடுத்து ராஜ்யத்தை பிடுங்கி உன் கையில் கொடுத்தார். அவருடைய குடும்பத்தை கொடுத்தார். அவரது மகளை கொடுத்தார். சவுல் ராஜாவின் வீட்டிற்கே நீ அதிகாரியானாய். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு எத்தனை பெண்களை, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாம் உனக்கு போதாது என்று கேட்டாலும் இன்னும் அதிகமாய் கர்த்தரிடம் கேட்டால் கொடுப்பார். அப்படி இருக்க நீ இந்த பொல்லாத காரியத்தை செய்தது என்ன என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார். அது மட்டும் அல்லாமல் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை பெறுவதற்காக அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால் நீ உரியாவை கொன்றாய் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். உரியாவை கொன்றது அம்மோன் புத்திரரின் படை வீரர்கள். இதுதான் உலக பார்வையில் நாம் பார்க்கிற செயல். நாம் என்ன சொல்வோம்? உரியா எந்த இடத்தில் செத்தார்? போர் முகத்தில் செத்தார். அந்த இடத்தில் தாவீது ராஜாவே இல்லை. அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்யும் போது பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். உலக பார்வையில் இந்த காலத்தில் இருக்கிற நீதிமன்றம் விசாரிக்குமானால் என்ன சொல்லும்? அம்மோன் புத்திரர்கள் உரியாவை கொன்று போட்டார்கள் என்று நியாய தீர்ப்பு வழங்குவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அம்மோன் புத்திரரின் பட்டயத்தால்
தாவீது ராஜாவாகிய நீ உரியாவை கொன்றாய் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தர் சத்தியத்தை அப்படியே சொல்லுவார், சத்தியமானதை மட்டுமே செய்வார். அம்மோன் புத்திரர் கொன்றது போல ஒரு மாயையை ஏற்படுத்தி தாவீது ராஜாவை கொல்ல வைத்தார் அல்லவா? அவர் உரியாவின் கையிலேயே ஒரு சீட்டை எழுதி கொடுத்து, அவர் அறியாமல் அதை கொண்டு போய் யோவாபிடம் கொடுக்க சொல்லி, போர் முகத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது உரியா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்யும் போது, இவர்கள் கூட இருந்து பாதுகாக்க வேண்டியவர்கள் விலகிவிட்டார்கள். வேண்டுமென்றே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலாயிருக்கிறது, வஞ்சகமான செயலாயிருக்கிறது. இது பொல்லாத சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டது. பொல்லாத சாத்தான் தாவீது ராஜாவின் இருதயத்தை ஏவி இப்படிப்பட்ட வேசித்தன ஆவி இந்த பாவத்தை செய்ய வைத்திருக்கிறது. இதை செய்த தாவீது ராஜா குற்றவாளியானார். நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு துல்லியமாக ராஜாவின் இருதயத்தில் நினைத்த நினைவுகள், அவர் தந்திரமாக போட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நாத்தானிடம் இப்படி சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்ட தாவீது ராஜா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று மறுவார்த்தை உடனே சொல்லுகிறார். கவனி, இதே இந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களாய் இருந்தால், இல்லவே இல்லை, நான் எப்படி ஒரு கோர்ட் விசாரிக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட, நான் இல்லவே இல்லை, அந்த இடத்திலேயே இல்லை, நான் வீட்டில் அரண்மனையில் இருந்தேன், உரியா போர்முகத்தில் கொல்லப்பட்டார், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று வக்கீலை வரைத்து வாதாடி விடுவார்கள் இந்த காலத்தில் இருந்தார். ஆனால் உண்மை என்ன? தாவீது ராஜாவின் செயல் என்ன? இதில் தான் அவர் உத்தமனாய் இருக்கிறார். அவர் பாவம் செய்தார், அவர் பாவம் செய்தது உண்மை, அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டியது உண்மை. ஆனால் அவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டியதும், தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் சுட்டி காட்டியதும், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்பினார். இதை நாம் நன்கு இந்த இடத்தை கவனிக்க வேண்டும். எந்த மனிதனும் தன்னை அறியாமல் அல்ல, தான் தெரிந்தேதான் பொல்லாத ஆவிகளினால் ஏவப்பட்டு இச்சையின் சுபாவம் நமக்குள் இருப்பதினால் தவறு நேர்ந்து விட்டார். உடனே கர்த்தருக்கு முன்பாக அந்த பாவத்தை நான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்பி விட வேண்டும். அறிக்கை செய்வதும் முக்கியம், மனம் திரும்பி விட வேண்டும். அந்த பாவத்தை இனி தொடரக்கூடாது. அறிக்கை செய்துவிட்டு பாவத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதற்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல, மன்னிப்பு கிடைக்காது. முதலில் அந்த பாவத்தை நான் செய்தேன், என் தேவனே என்னை மன்னியும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு அதை நாம் விட்டு விட வேண்டும். அப்பொழுது அதற்கு, அதாவது மனம் திரும்புதல் என்றாலே அந்த பாவம் நம் இருதயத்தை விட்டு போய்விட வேண்டும். பாவம் செய்கிற எண்ணம் நம்மை விட்டு போனால்தான் அதற்கு பெயர் மனம் திரும்புதல். அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நமக்குள் உண்டானால் பாவ மன்னிப்பு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த இடத்தில் உடனே பாவ மன்னிப்பையும் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்காதபடிக்கு, கர்த்தரை தூஷிக்காதபடிக்கு உனக்கு பிறந்த பிள்ளை செத்து போகும் என்று சொன்னார். இதை நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய விரோதிகள், கர்த்தருடைய, அதாவது சாத்தானின் பிள்ளைகள், ஒருவேளை இந்த காரியத்திற்கு கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டிருந்தால் இன்றைய உலகத்தில் வாழ்கிற மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், திருச்சபையின் காரியங்களில் எல்லாம் அதிகமாக ஈடுபடுகிறேன், அதனால் நான் மிகப்பெரிய ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் பாவம் செய்தால் கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார் என்று ஒரு தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் நினைக்க கூடும். இப்படிப்பட்ட எண்ணம் இன்றும் இருக்கிறது. பலர் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விட வேண்டாம். எப்படியேப்பட்ட கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மனிதனாய் இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே பாவம் செய்தால் ஒரு அடிக்கு 2 அடி சேர்த்துதான் கிடைக்கும். இந்த இடத்தில் அதுதான் நடந்தது. தாவீது ராஜாவுக்கு பிறந்த, பத்சேபாளுக்கு பிறந்த அந்த குழந்தை இறந்தது. அதன் பின்பு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். 1க்கு 4ஆக தாவீது ராஜா கொடுத்து தீர்ந்தார். அவர் எப்படி நியாய தீர்ப்பு அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 4 கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல 4 பிள்ளைகளை பறி கொடுத்தார், உரியாவின் ஒரு உயிருக்கு பதிலாக. அவருக்கு பயந்து நடப்போம், அது சுலபமானது. அவர் அன்பு நம்மை தேற்றும், பலப்படுத்தும்.
பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும் இருக்கும். பரிசுத்தமே சுகமான அனுபவம். பாவம் தான் கசப்பானது. பாவம் கசப்பானது. அது இனிமையானது போல வேஷம் தரித்துக் கொண்டு கசப்பை கொடுக்கும். வலிகளை கொடுக்கும். வேதனைகளை கொடுக்கும். பாவம் வேதனையை தான் கொடுக்கும். சுகம் கொடுப்பதல்ல. எந்த பாவமும் வேதனையை கொடுக்கும். ஒரு போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்ட மனிதனை எடுத்துக் கொள்வோம். ஒரு நாள் அந்த போதை மருந்தை அவன் உட்கொண்டு விட்டால், அதை தினசரி அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஒரு வேதனையை அனுபவிக்கிறான். இப்படியாக இந்த செய்திகளை எல்லாம் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விட்டார். தீர்க்கதரிசி ஐயா போன பின்பு தாவீது ராஜாவின் பத்சேபாளுக்கு பிறந்த அந்த குழந்தை வியாதிப்பட்டது. அது வியாதியினால் துடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது தாவீது ராஜா சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அரண்மனையிலேயே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டு அவர் உபவாசித்திருப்பதை பார்த்து அரண்மனையில் இருந்த கூட இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தாவீது ராஜாவின் நிலையை கண்டு அவர் தரையில் விழுந்து கடந்தார். சாப்பிடவில்லை, எந்த காரியமும் செய்யவில்லை. மிகவும் வேதனைப்பட்டு அழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இப்படி இருக்கும்போது 7 நாட்கள் ஆனது. 7 நாளில் அந்த குழந்தை இறந்து விட்டது. இப்படி இந்த செய்தியை தாவீது ராஜாவினிடம் சொல்ல அங்கிருந்தவர்கள் சற்று பயப்பட்டார்கள். குழந்தை வியாதியா இருக்கும் பொழுதே இப்படி கிடந்தாரே, சாப்பிடவில்லை, தரையில் விழுந்து கிடந்தாரே, இப்பொழுது குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னால் இவர் என்ன சொல்வாரோ, என்ன செய்வாரோ என்று தயங்கிக் கொண்டு யாரும் இந்த செய்தியை சொல்லாமல் இருந்தார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை தாவீது ராஜா கேட்டார். கேட்டுவிட்டு சேவகரை அழைத்து குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமாம் ராஜா, குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னார்கள். பின்பு தாவீது ராஜா எழுந்து போய் குளித்து வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரிடத்தில் சமூகத்தில் ஜெபித்து விட்டு வந்து வீட்டிற்கு வந்து ஆகாரம் தரும்படி கேட்டார். அவர்கள் சாப்பாடு வைத்தார்கள், சாப்பிட்டார். இதை கண்ட சேவகர்கள் கூட இருந்தவர்கள் தாவீது ராஜாவினிடம் கேட்டார்கள், இது என்ன, குழந்தை வியாதியாய் இருக்கும் பொழுதே துக்கப்பட்டு சாப்பிடாமல் தரையில் விழுந்து இவ்வளவு துக்கமாய் இருந்தீர், இப்பொழுதோ வீட்டில் வந்து குளித்து சாப்பிட்டு இப்படி இருக்கிறீரே என்று கேட்டார்கள். அதற்கு தாவீது ராஜா, என் பிள்ளை வியாதியாய் இருந்த பொழுது அது பிழைப்பதற்கு வாய்ப்பிருந்தது. நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன். ஒருவேளை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு ஒருவேளை என் பிள்ளை குணமாகலாம், என் பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தேன். ஆனால் இப்பொழுதோ அது இறந்து விட்டது. இனி நான் துக்கமாய் இருந்து என்ன பிரயோஜனம்? இனி என் பிள்ளை இருக்கிற இடத்திற்கு நான் போவேனே ஒழிய என் பிள்ளை என்னிடத்திற்கு வராதே என்று வேதனையோடு சொன்னார். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. தாவீது ராஜாவின் முதல் குழந்தை இறந்தது. அதன் பின்பாக தாவீது ராஜா பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினார். பின்பு அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சாலமோன் என்று பெயரிட்டார்கள். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சாலமோனுக்கு எதிதியா என்று பெயர் வைக்க சொன்னார். அப்படியே வைக்கப்பட்டது. இப்படியாக கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவர் நம் பாவத்தை அகற்றி போட்டு சுத்திகரித்து நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இதன் பின்பாக அம்மோன் புத்திரரோடு யோவாபும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யோவாப் ரஃபா என்னும் அந்த பகுதியை பிடித்து கொண்டார். இருந்தாலும் தன்னுடைய பெயர், நான் போய் அந்த யுத்தம் செய்து பிடித்தேன் என்று என் பெயர் விளங்காதபடிக்கு தாவீது ராஜாவே நீர் வந்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளும் என்று யோவாப் தாவீது ராஜாவுக்கு செய்தி அனுப்பினார். இதை கேட்ட தாவீது ராஜா உடனே ஜனங்களோடு, தன்னுடைய கூட இருந்த ஜனங்களோடு போய் ரஃபா பட்டணத்தை பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு சொந்தமாக்கினார். இப்படியாக யுத்தங்கள் நடந்து முடிந்தது. அம்மோன் புத்திரர்களை வெற்றி பெற்றார்கள் இஸ்ரவேலர்கள். அவர் அடிக்கிறவர், அணைக்கிறவர், ஆறுதல் தருகிறவர். அவரிடத்தில் நாம் தவறு செய்யாமல் கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு வாழ்வது நமக்கு நலமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆரநாதா.